வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th சுவாலஜியில் டோட்டலாக 13 லெசன்ஸ் இருக்குது. இந்த 13 லெசன்ஸில் நாம் இந்த வீடியோவில் முதல் 6 லெசன்ஸோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் லெசன்ஸோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் உயிரிகளின் இனப்பெருக்கம். இந்த லெசனுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் ஒன், எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? ஆன்சர் அரினோடோக்கி. எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? ஆன்சர் அரினோடோக்கி. செகண்ட் ஒன், பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? ஆன்சர் இணைதல். பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் இணைதல் மூலம் நடைபெறுகிறது. தேர்ட் ஒன், எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? ஆன்சர் பாலினப்பெருக்கம். பாலினப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும். ஃபோர்த் ஒன், உறுதிக்கூற்று மற்றும் காரண வினாக்கள். கீழ்கண்ட வினாக்களில் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று உறுதிக்கூற்று, மற்றொன்று காரணம். விடையை கீழ்காணும் வகையில் குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. காரணம், ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். செகண்ட் ஒன், கூற்று. பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். செகண்ட் லெசன் மனித இனப்பெருக்கம். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம். ஆன்சர் விந்தக மேல் சுருள் குழல். முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் விந்தக மேல் சுருள் குழல். செகண்ட் ஒன், ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் லீடிக் செல். டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் லீடிக் செல். தேர்ட் ஒன், விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி. ஆன்சர் விந்துப்பை. விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி விந்துப்பை. ஃபோர்த் ஒன், பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது? ஆன்சர் ஆண்குறி. ஃபிஃப்த் ஒன், கருப்பதியும் இடம் கருப்பை. சிக்ஸ்த் ஒன், தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூழ் படலத்தின் அடிப்படை ஆலன்டாய்ஸ். தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூழ் படலத்தின் அடிப்படை ஆலன்டாய்ஸ். செவன்த் ஒன், குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன் புரோலாக்டின். புரோலாக்டின். எய்த் ஒன், பாலூட்டியின் முட்டை ஏலெசிதல் ஓடற்றது. பாலூட்டியின் முட்டை ஏலெசிதல் ஓடற்றது. நைன்த் ஒன், அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு. ஆன்சர் திறனேற்றம். டென்த் ஒன், வலிமிகுந்த மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படும். ஆன்சர் டிஸ்மெனோரியா. டிஸ்மெனோரியா. 11th ஒன், குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் சீம்பால். குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் சீம்பால். 12th ஒன், சீம்பாலில் அதிகம் காணப்படுவது ஐஜிஏ. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது ஐஜிஏ. 13th ஒன், ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை
ஆன்சர் செர்டோலி செல்கள். செர்டோலி செல்கள். 14th ஒன், கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏமெனோரியா, மாதவிடாய் இல்லாதிருத்தல். ஏமெனோரியானா மாதவிடாய் இல்லாதிருத்தல். அடுத்தது தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணை லூட்டியல் நிலை FSH அளவு அதிகரிப்பு என்பது தவறானது. அடுத்தது பின்வரும் வகையான வினாக்களுக்கு விடையளி. கூற்று A மற்றும் காரணம் R. 16th ஒன், கூற்று A, ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகின்றன. காரணம் R, விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைந்த இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது. ஆன்சர் கூற்று A மற்றும் காரணம் R இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். அடுத்தது 17th ஒன், கூற்று A, அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும். காரணம் R, இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறது. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று A சரி, காரணம் R தவறு. அடுத்தது 18th ஒன், கூற்று A, விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. காரணம் R, அக்ரோசோம் திருகு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று A மற்றும் காரணம் R இரண்டும் தவறானது. கூற்று A மற்றும் காரணம் R இரண்டும் தவறானது. அடுத்தது 3rd லெசன், இனப்பெருக்க நலன். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்வருவனவற்றுள் HIV, ஹெப்பாட்டிட்டிஸ் B, வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் HIV என்பது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் நோய்கள். HIV என்பது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் நோய்கள். செகண்ட் ஒன், கீழுள்ள குழுக்களுள் பாக்டீரிய பால்வினை நோய்க்குழுவை குறிப்பிடுக. பாக்டீரிய பால்வினை நோய்க்குழு. ஆன்சர் கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய். கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய். தேர்ட் ஒன், கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? சரியான கூற்று ஆன்சர் எதிர் உயிரி பொருள்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். எதிர் உயிரி பொருள்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். அடுத்தது 4th ஒன், ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது? ஆன்சர் FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். அடுத்தது 5th ஒன், கீழ்வரும் அணுகுமுறைகளில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லை? கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகள் பற்றி வரையறுத்து கூறாதது. ஆன்சர் விந்து குழல் தடை, விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும். விந்து குழல் தடை விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும். அடுத்தது 6th ஒன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க. கூற்று A, ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவ்வுகள், கருப்பைவாய் மூடிகள் மற்றும் மறைப்புத் திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்க பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகின்றன. கூற்று A, மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகளாகும். ஆன்சர் கூற்று A சரி, ஆனால் கூற்று A தவறு. 7th ஒன், வரிசை 1 மற்றும் வரிசை 2ஐ பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்யவும். வரிசை 1, தாமிரம் வெளிவிடு IUD. ஆன்சர் மல்டிலோட் 375. செகண்ட் ஒன், ஹார்மோன் வெளிவிடு IUD. ஆன்சர் LNG 20. தேர்டு,
மருந்தில்லா ஐயூடி. ஆன்சர் லிப்பல் வளைய ஐயூடி. 4th மாத்திரைகள் சாஹேலி. மாத்திரைகள் சாஹேலி. ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 8th ஒன். கீழ்வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றிய தவறான கூற்று எது? ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றிய தவறான கூற்று விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல் என்பது தவறான கூற்று. விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல் என்பது தவறான கூற்று. அடுத்தது 4th லெசன் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். இந்த லெசனுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? ஆன்சர் எக்ஸ் குரோமோசோமில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். எக்ஸ் குரோமோசோமில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். செகண்ட் ஒன். மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது பல்கூட்டு அல்லீல்கள். மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது பல்கூட்டு அல்லீல்கள். தேர்ட் ஒன். ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் ஏ, ஏபி மற்றும் பி என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளனர். இவர்களின் பெற்றோர்கள் எவ்வகையான மரபு வகை விகிதத்தை கொண்டிருப்பார்கள்? ஆன்சர் I/A, I/O மற்றும் I/B, I/O. அடுத்தது 4th ஒன். கீழ்கண்டவைகளில் தவறானவை எது? தவறானது பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன என்பது தவறானது. பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன என்பது தவறானது. 5th ஒன். கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் A/Bகளுக்கிடையே பிறக்க சாத்தியம் உண்டு? ஆன்சர் A, B, AB மற்றும் O. அடுத்தது 6th ஒன். கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததி பெற்றோர்களின் மரபு வகையான I/A, I/O × I/A, I/Bகளுக்கிடையே பிறக்க சாத்தியமில்லை? ஆன்சர் O இரத்த வகை. அடுத்தது பெற்றோர்களான D, d × Dகளுக்கிடையே பிறக்கும் சந்ததிகளில் RH காரணியை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானவை? ஆன்சர் 1/4 பங்கு RH நெகட்டிவாக இருப்பார்கள். 1/4 RH நெகட்டிவாக இருப்பார்கள். அடுத்தது 8th ஒன். 2 பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபியாக இருக்கும் பொழுது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்? ஆன்சர் A, B மற்றும் AB. A, B மற்றும் AB. அடுத்தது 9th ஒன். குழந்தையின் இரத்த வகை O என்றால் A இரத்த வகை கொண்ட தந்தையும் மற்றும் B இரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபு வகையை கொண்டிருப்பார்கள்? ஆன்சர் I/A, I/O மற்றும் I/B, I/O. 10th ஒன். XO வகை பால் நிர்ணயம் மற்றும் XY வகை பால் நிர்ணயம் எதற்கு உதாரணமாக கூறலாம்? ஆன்சர் வேறுபட்ட இனச்செல் ஆண். வேறுபட்ட இனச்செல் ஆண். அடுத்தது 11th ஒன். ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரமில்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்? ஆன்சர் O மற்றும் RH நெகட்டிவ். O மற்றும் RH நெகட்டிவ். அடுத்தது 12th ஒன். ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் இருக்கும் பொழுது குழந்தையின் நிறக்குருடுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ஆன்சர் 50%.
அடுத்தது 13th ஒன், ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர், மகள்கள் அனைவரும் கடத்தியாகவும் மற்றும் மகன்கள் இயல்பாகவும் இருப்பார்கள். மகள்கள் அனைவரும் கடத்தியாகவும் மற்றும் மகன்கள் இயல்பாகவும் இருப்பார்கள். அடுத்தது 14th ஒன், டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடாகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? ஆன்சர், 21வது குரோமோசோம். 21வது குரோமோசோம் கூடுதல் காரணமாக டவுன் சிண்ட்ரோம் என்ற மரபியல் குறைபாடு ஏற்படுகிறது. அடுத்தது கிளைண்டல்பர்க் சிண்ட்ரோம் குரோமோசோம். கிளைண்டல்பர்க் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், XXY. XXY. அடுத்தது டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது? ஆன்சர், சிறிய கருப்பை, வளர்ச்சியடையாத அண்டகங்கள், வளர்ச்சியடையாத மார்பகம். ஆன்சர், மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது பட்டாவ் சிண்ட்ரோம் என்பது? ஆன்சர், 13வது ட்ரைசோமி. பட்டாவ் சிண்ட்ரோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், 13வது ட்ரைசோமி. அடுத்தது நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர்? பிரான்சிஸ் கால்டன். பிரான்சிஸ் கால்டன். அடுத்தது மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றோர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர், நேர்மறை இன மேம்பாட்டியல். நேர்மறை இன மேம்பாட்டியல். அடுத்தது டேஷ் என்பவை பல்வேறு மனித மரபு கடத்தல் நோய்கள், குறிப்பாக பிறவி வழி வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோயினை கட்டுப்படுத்துவதில் பங்கு பெறுகிறது. ஆன்சர், புறத்தோற்ற மேம்பாட்டியல். புறத்தோற்ற மேம்பாட்டியல். அடுத்தது பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை முறையே டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஆன்சர், O, AB. பொது கொடையாளர் O இரத்த வகை, பொது பெறுநர் AB இரத்த வகை. அடுத்தது ZW ZZ வகை பால் நிர்ணயம் எதில் காணப்படுகிறது? மீன்கள், ஊர்வன, பறவைகள். ஆன்சர், மேற்கண்ட அனைத்தும். ZW ZZ வகை பால் நிர்ணயம் மீன்கள், ஊர்வன, பறவைகள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. அடுத்தது இணை ஓங்குதன்மை இரத்த வகை எது? ஆன்சர், AB இரத்த வகை. இணை ஓங்குதன்மை இரத்த வகை AB இரத்த வகை. அடுத்தது ZW ZZ வகை பால் நிர்ணயத்தில் கீழ்கண்டவைகளில் தவறானது எது? தவறானது பெண்கள் ஒத்த இனச்செல்லையும் மற்றும் ஆண்கள் வேறுபட்ட இனச்செல்லையும் கொண்டுள்ளனர் என்பது தவறானது. அடுத்தது 5th லெசன் மூலக்கூறு மரபியல். இந்த லெசனுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியா பேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? ஆன்சர், DNA ஒரு மரபு பொருள். DNA ஒரு மரபு பொருள். செகண்ட் ஒன், DNA மற்றும் RNAவில் ஒற்றுமை காணப்படுவது? ஆன்சர், சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவையுடைய நியூக்ளியோடைடுகள். சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவையுடைய நியூக்ளியோடைடுகள். தேர்ட் ஒன், தூது RNA மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது? ஆன்சர், படியெடுத்தல். தூது RNA மூலக்கூறு படியெடுத்தல் மூலம் உருவாக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், மனித மரபணு தொகுதியில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை சுமார் 3.1 பில்லியன். 3.1 பில்லியன். ஃபிஃப்த் ஒன், 15 எண் ஊடகத்தில் வளர்க்கப்படும் ஏ கோலை 14 எண் ஊடகத்திற்கு மாற்றப்பட்டு 2 தலைமுறைகள் பெருக்கமடைய அனுமதிக்கப்படுகிறது. இச்செல்களிலிருந்து
பிரித்தெடுக்கப்படும் DNA சீசியம் குளோரைடு அடர்வு வாட்டத்தில் நுண்மைய விலக்கு செய்யப்படுகிறது. இச்சோதனையில் DNAவின் எவ்வகை அடர்வு பரவலை நீ எதிர்பார்க்கலாம்? ஆன்சர்: ஒரு குறை மற்றும் ஒரு நடுத்தர அடர்வு கற்றை. ஆன்சர்: ஒரு குறை மற்றும் ஒரு நடுத்தர அடர்வு கற்றை. 6th ஒன், தொடக்க மற்றும் பின்தங்கும் DNA இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்ன? ஆன்சர்: DNA பாலிமெரேஸ் நொதி வளர்ந்து வரும் இழையின் 3 முனைப்பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோடைடுகளை இணைக்கும். DNA பாலிமெரேஸ் நொதி வளர்ந்து வரும் இழையின் 3 முனைப்பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோடைடுகளை இணைக்கும். அடுத்தது 7th ஒன், புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிக. ஆன்சர்: இரட்டிப்பாதல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல். இரட்டிப்பாதல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல். 8th ஒன், DNA இரட்டிப்பாதல் குறித்த கீழ்க்கண்ட எந்த கருத்து தவறானது? தவறான கருத்து: ஒவ்வொரு நைட்ரஜன் காரமும் அதேபோல் உள்ள மற்றொரு காரத்துடன் இணைவதால் இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது என்பது தவறானது. அடுத்தது 9th ஒன், புரோகேரியோட்டுகளில் நடைபெறும் DNA இரட்டிப்பாதல் குறித்த எந்த வாக்கியம் தவறானது? தவறான வாக்கியம்: ஏராளமான பாக்டீரிய குரோமோசோம்களில் ஒவ்வொன்றிலும் இரட்டிப்பாதல் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது என்பது தவறானது. 10th ஒன், முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் டேஷ் ஆகும். இது டேஷ் அமினோ அமிலத்திற்கான குறியீடாகும். ஆன்சர்: UUU பினைல் அலனைன். UUU பினைல் அலனைன். அடுத்தது 11th ஒன், மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது. மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது. பாதி பழையன காத்தல் முறை DNA இரட்டிப்பாதல். பாதி பழையன காத்தல் முறை DNA இரட்டிப்பாதல். 12th ஒன், ரிபோசோம்களில் 2 துணை அலகுகள் உள்ளன. சிறிய துணை அலகு ஒரு டேஷ் இணைவதற்கான இணைப்பிடத்தையும் பெரிய துணை அலகு டேஷ் இணைவதற்கான 2 இணைப்பிடங்களையும் கொண்டுள்ளன. ஆன்சர்: mRNA tRNA. mRNA tRNA. அடுத்தது ஒரு ஓபரான் என்பது தொடர்புடைய செயல்களை உடைய அமைப்பு மரபணுக்களின் தொகுப்பு. ஒரு ஓபரான் என்பது தொடர்புடைய செயல்களை உடைய அமைப்பு மரபணுக்களின் தொகுப்பு. அடுத்தது வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறது? ஃபர்ஸ்ட் ஒன், லாக் ஒய், லாக் இசட், லாக் ஏ மரபணுக்கள் படியெடுத்தல் நடைபெறுதல். அடுத்தது செகண்ட் ஒன், அடக்கி மரபணு இயக்கி மரபணுவுடன் இணைய முடியாத நிலை. அடுத்து அடக்கி மரபணு இயக்கி மரபணுவுடன் இணையும் நிலை. ஆன்சர்: ஆ மற்றும் ஆ ஆகிய இரண்டும் சரி. ஆ மற்றும் ஆ ஆகிய இரண்டும் சரி. அடுத்தது 6th லெசன், பரிணாமம். இந்த லெசனுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது. ஆன்சர்: நீரில். பூமியில் முதல் உயிரினங்கள் நீரில் தோன்றியது. செகண்ட் ஒன், இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் எது ஷியுகோ டி விரிஷின் பங்களிப்பு? ஷியுகோ டி விரிஷின் பங்களிப்பு. ஆன்சர்: திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. அடுத்தது 4th ஒன், பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? ஆன்சர்: குவி பரிணாமம். குவி பரிணாமம். அடுத்தது 5th ஒன், தொழிற்சாலை
மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்க்கண்ட எதனை விளக்குகிறது? ஆன்சர் இயற்கை தேர்வு. தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்க்கண்ட எதனை விளக்குகிறது? இயற்கை தேர்வு. 6th ஒன், டார்வினின் குருவிகள் கீழ்க்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? ஆன்சர் தகவமைப்பு பரவல். தகவமைப்பு பரவல். 7th ஒன், வளர்கரு பிளாச கோட்பாட்டை கூறியவர்? ஆன்சர் ஆகஸ்ட் வீஸ்மேன். ஆகஸ்ட் வீஸ்மேன். 8th ஒன், புதைப்படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது கார்பன் முறை வயது கண்டறிதல். கார்பன் முறை வயது கண்டறிதல். 9th ஒன், புதைப்படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? ஆன்சர் படிவுப்பாறைகள். புதைப்படிவங்கள் பொதுவாக படிவுப்பாறைகளில் காணப்படுகிறது. 10th ஒன், ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் பைலோஜெனி. இன வரலாறு. பைலோஜெனி என்பது இன வரலாறு. ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு பைலோஜெனி என அழைக்கப்படும். 11th ஒன், ஊர்வன இனத்தின் பொற்காலம் மீசோசோயிக் பெருங்காலம். ஊர்வன இனத்தின் பொற்காலம். ஆன்சர் மீசோசோயிக் பெருங்காலம். அடுத்தது 12th ஒன், எந்த காலம் மீன்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டிவோனியன். மீன்களின் காலம் டிவோனியன். அடுத்தது 13th ஒன், நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் குவார்டர்னரி. குவார்டர்னரி. 14th ஒன், நியாண்டர்தால் மனிதனின் மூளையளவு 1400 கன சென்டிமீட்டர். நியாண்டர்தால் மனிதனின் மூளையளவு 1400 கன சென்டிமீட்டர். 15th ஒன், டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம்? ஆன்சர் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் போட்டி. நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் போட்டி. அடுத்தது 16th ஒன், ஒரு இனக்கூட்டம் ஹார்டி வின்பெர்க் சமநிலையில் எப்போது இருக்காது? ஆன்சர் உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும்போது. உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு 6 லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.